السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 13ஆம் நாளினுடைய தராவீஹை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைத்துவிட்டு அவனுக்கான எல்லா விஷயங்களையும் அவ்வப்பொழுது அவனுக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் சந்தர்ப்பம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவனுக்கான தேவைகளை நிறைவேற்றி தருகிறான். அது எப்பொழுது, எந்த நேரத்தில், எப்படி, எதன் மூலம் வரும் என்பது நமக்கு தெரியாது. அதற்காகத்தான் அவனின் மீது நாம் தவக்குலோடு இருக்க வேண்டும், அவனை நம்பியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சய்யிதுனா இப்னுல் கய்யிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள், அத்தவக்குலு நிஸ்ஃபுத்தீன், மார்க்கத்தினுடைய சரி பகுதி அத்தவக்குல் என்கிறார்கள் இப்னுல் கய்யிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும் அவன் பார்த்து கொள்வான் என்கிற அந்த எண்ணம் நம்முடைய மனதில் எந்த அளவிற்கு ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும். பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள், யகூலு அஹதுக்கும் தவக்கல்து அலல்லாஹ், ஒரு மனிதன் சொல்லுகிறான் தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது தான் தவக்குல் வைத்து இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா, யக்திபு அலல்லாஹி தஆலா, அவன் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறான் என்று அர்த்தம். காரணம் என்ன தெரியுமா? சேர்த்து எழுதுவார்கள், லவ் தவக்கல அலல்லாஹ் லரலிய பில் மக்தூர், ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது எப்பொழுது நிரந்தரமான தவக்குல் வைத்தவனாக ஆகுகிறான் தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கின்ற எல்லா கட்டளைகளுக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சோதிக்கின்ற எல்லா சோதனைகளுக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்கின்ற எல்லா சந்தோஷத்திலும், அவன் எந்த நிலையிலும், எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அவன் கஷ்டத்தை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் மன நிறைவாக இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் அல்லாஹ்வின் மீது யதார்த்தமாக தவக்குலோடு இருக்கிறான் என்று அர்த்தம். அது இல்லாமல் தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ் மேலே தவக்குலாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ள, ஐயோ அல்லாஹ் வேறு இப்படி பண்ணிட்டானே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டானே, நாளைக்கு வேறு நம்ம இப்படி பண்ணணுமே, இந்த தேவை இருக்குது, இந்த வேலை இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது என்று நினைத்தால் அது அல்லாஹ்வின் மீது நாம் பொய் சொல்வதற்கு சமம் என்கிறார்கள் பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், தவக்குல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு பறவையை போன்று இருக்க வேண்டும். அந்த பறவை காலை கூட்டில் இருந்து கிளம்பும் பொழுது வயிறு முழுக்க காலியாகத்தான் கிளம்பும். அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு கிளம்பும். ஆனா திரும்பி கூட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு மூலையில் ரப்பு ரிஸ்கை கொடுப்பான். அந்த உணவோடு திரும்பி கூட்டுக்கு வரும், உணவு இல்லாம கூட்டுக்கு வராது. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பறவைகளினுடைய வாழ்க்கையின் நிலை இதுதான். நாம மட்டும்தான் நாளைக்கு வேணும், அடுத்த வருஷத்துக்கு வேணும், நம்ம மௌத்தா போயிட்டா அடுத்து வர்றவங்களுக்கு வேணும், அடுத்த மாசத்துக்கு வேணும் என்று நாம் பட்டியலிட்டு நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பறவை என்ன பண்ணும்? போகும், அன்னைக்குள்ள சாப்பாடு கிடைச்சிருச்சா, தன் குட்டிகளுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சா, அதோடு திரும்பி வந்துடும். அவ்வளவுதான் அதனுடைய தவக்குல். அதுதான் யதார்த்தமான தவக்குல் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் வீட்டிலிருந்து வெளியே போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு திக்ர் தான். இதை யார் ஓதுகிறார்களோ, மனதார ஓதுறதுனா சும்மா வாயில யாரு வேணாலும் ஓதலாம், மனதார
அல்லாஹ்வின் மீது யதார்த்தமாக உண்மையிலேயே தவக்குள் வைத்து யார் ஓதுகிறார்களோ ஹுதியத் வ உகியத் வ குஃபியத், இதை ஓதுபவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். இதை ஓதுபவனுக்கு அல்லாஹ் அந்த வழியை நேரான வழியாக்கி காண்பிக்கிறான். இதை ஓதுபவனுக்கு அல்லாஹ் அவன் கரத்தை வலுப்படுத்துகிறான். இது என்ன நடக்கும் தெரியுமா? இதை ஓதுறவனுக்கு ஃபயகூலு ஷைத்தானு லிஷைத்தானின் ஆகர், ஒரு சைத்தான் இன்னொரு சைத்தானை பார்த்து சொல்லுவானா, கைஃப லக பிரஜுலின் கத் ஹுதிய வ குஃபிய வ உகிய. ஏப்பா சைத்தான், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, ஒரு சைத்தான் இன்னொரு சைத்தான்ட்ட பார்த்து கேட்பானா, அவன் அதை ஓதிட்டான், ஓனதுக்கப்புறம் அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பாக நிற்கிறான், அவனுக்கு நேரான வழியை காமிக்கிறான், அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கறான். இப்ப நீ என்ன பண்ணுவ? ஒரு சைத்தான் இன்னொரு சைத்தானிடம் கேட்கும் வார்த்தை, ஒரு மனிதன் சரியான தவக்குலோடு இருந்தால் ஷைத்தான் நம்மை பார்த்து பயப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஹகீகத்து தவக்குல், தவக்கலினுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? இமாம் பெருமக்கள் எழுதுவார்கள், ஹுவ இன்திராஹுல் கல்பி பைன யதைர் ரப், நம்முடைய கல்பை அல்லாஹ்விற்கு முன்னால் செத்த பிணத்தை ஒன்றாக்கி விடுவது. உதாரணத்துக்கு ஒரு மையத்து, ஒருத்தர் குளிப்பாற்ற போறார், இவர் திரும்புற பக்கமெல்லாம் மையத்து திரும்பும், அப்படிதானே? இவர் கையை தூக்கினா அந்த கை தூக்கும், இவர் உடம்ப திருப்பினா அந்த மையத்து திரும்பும், இவர் எந்திரிச்சு உட்கார வச்சா அந்த மையத்து உட்காரும். இவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அந்த மையத்து அதற்கு கட்டுப்படும், உடன்படும். இதுதான் தவக்குல் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள், சாலிஹீன்கள். அப்போ ஒரு மையத்து ஒரு குளிப்பாற்றவனுக்கு சொல்லக்கூடிய பேச்சை எப்படி கேட்குமோ அது போன்றுதான் அல்லாஹ் கொடுக்கின்ற எல்லா விஷயத்திற்கும் ஒரு மனிதன் மையத்தை போன்று கட்டுப்பட வேண்டும் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள். அல்லாஹ் விளங்கக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு அரசர் இருக்கிறார். அரசர் என்ன சொல்றாரு, நம்மள்கிட்ட பார்த்து சொல்றாரு, நீ வர்ற போனா உனக்கு நான் காசு தருவேன் அப்படின்னு சொல்ற. முதல் தடவை போறோம், காசை நம்ம வாங்கிட்டு வரோம். வந்த உடனே அது என்ன ஆயிருது, அவன்கிட்ட இருந்து திருட்டு போயிரு. அப்பதான் மன்னர்கிட்ட காசை வாங்கிட்டு வரான், அந்த காசு திருட்டு போயிரு. இவனுக்கு தெரியும், ஏன்னா மன்னர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ எப்ப வந்தாலும் உனக்கு நான் கொடுப்பேன், கவலைப்படாத அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்கிறார். அப்ப இவனுக்கு நம்பிக்கை, இந்த காசு போனச்சு அவன் கவலைப்பட மாட்டான். திரும்ப திரும்ப எத்தனை தடவை அரசர்கிட்ட போய் நின்றாலும் அவர் பல தடவை கொடுப்பாரு. ஏன்னா அரசரினுடைய கசானா அந்த அளவுக்கு விசாலமானது, பெரியது அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். இந்த காசு போனதுக்கு அவன் கவலைப்படுவானா? கவலைப்பட மாட்டான். திருப்பி யார்கிட்ட போவான்? நேராக அரசர்கிட்ட போவான். அரசர்கிட்ட போய் நின்றா அவர் என்ன பண்ணுவாரு, என்னப்பா எனக்கு வேணும் அப்படின்னா தீ கொடுத்துருவாரு. இதை சொல்லி இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அரசர்களினுடைய ஹசானா ஒரு காலத்தில் கொடுக்க 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 குறைந்துவிடும், அழிந்துவிடும், தீர்ந்துவிடும். ரப்புல் ஆலமீனுடைய ஹசானா என்றைக்கும் தீராது, என்றைக்கும் அழியாது. அது நிரப்பமானது, நிரந்தரமானது. அவனை நம்பினால், நம்மிடமிருந்து ஒரு பொருளை அவன் எடுத்தால், அவனிடத்தில் மீண்டும் 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 சென்றால், 1000 முறை அல்ல கோடி முறை சென்றாலும் ரப்பு கொடுப்பதற்கு தயாராகுகிறான். செல்லுவதற்கு நாம் தயாராக இல்லை. அதுதான் நிதர்சனம். அவன் மீதுள்ள தவக்குல் நம்மிடத்தில் முழுமையாக இல்லாததின் விளைவுதான் நாம் எல்லா விஷயத்திலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த அளவிற்கு சொல்லுகிறார்கள் என்றால், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்க முஃமினா இருந்தா அல்லாஹ் மேல தவக்குல் வைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதிலிருந்து விளங்கக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு மனிதனினுடைய உள்ளத்தில் தவக்குல் இல்லை என்றால் அவன் முஃமின் இல்லை என்கிறார்கள் இமாம் பெருமக்கள். என்றால் அதையும் தாண்டி ரப்பு சொல்லும் வார்த்தை, உன் உள்ளத்தில் தவக்குல் இல்லை என்றால் நீ முஃமினாக இருப்பதற்கு தகுதி இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.